It was very good. It's a fantastic movie. Main thing எனக்கு photography ரொம்ப பிடிச்சிருந்தது. Beautiful picturized and photography. ஏன்னா நான் ரொம்ப photos-லாம் ரொம்ப லைக் பண்ணுவேன். எல்லா இடத்துலயுமே போனா sceneries-லாம் இங்க beautiful-ஆ இருந்தது. And then one more thing, the heroine Janvi, because as a woman I'm so inspired her. So I'm running a school here. சென்னையில் நான் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த மூவி வந்து ஆஸ் அ விமனாக அவங்கள பார்க்கணுன்னு தான் ஆக்சுவலாக வந்தேன். பட் இதை பார்க்கும்போது அவங்களது ஒரு ஃபர்ஸ்ட் மூவி பண்ண மாதிரி இல்லை. இட்ஸ் ஒரு 3-4 மூவிஸ் ஆல்ரெடி டன் பண்ண மாதிரி தான் இருந்தது. இட் வாஸ் வெரி குட். இட் வாஸ் ஆசம். அண்ட் தென் ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் டு see this மூவி. தேங்க்யூ. ஸ்டண்ட் சூப்பராக இருந்தது. அதாவது ஆஸ் அ விமனாக நிறைய எல்லாருமே பண்ணுறாங்க. எவ்ரி ஒன் இஸ் டிசர்வ் தான். இவங்களுக்கு வந்து நியூன்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரி தெரியல. ஆல்ரெடி இவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் தெரியல. ஆல்ரெடி இது பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் ஹர். ஆக்சுவலாக ஆர்மி, இட்ஸ் பேசிக் அப்பான் ஆர்மி பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த வேர்ல்டில் வந்து மேல் தான் அதிகமாக ஆர்மியில் இருக்காங்க. பட் இவங்க சொல்கிறது ஃபீமேல்ஸும் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதில் ஒரு சீன் கூட நான் தப்பாக பார்த்த மாதிரி இல்லை. இட் வாஸ் வெரி குட் ஒன்லி. இட்ஸ் என்டர்டைன்மெண்ட் பார்ட் ஆல்சோ. காமெடியன்ஸ் எல்லாருமே நல்லா இருந்தது. இட்ஸ் குட். மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹீரோயின் அண்ட் தென் ஃபோட்டோகிராஃபி. அவர் பேர் கூட சொன்னாங்க சங்கர் சார். தட் இட் வாஸ் குட். அவரும் நியூனாங்க. பட் ரொம்ப சூப்பராக இருந்தது அவரோட ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாமே. தேங்க்யூ. பரிசு படம் பார்த்துட்டு வரோம். பரிசு உண்மையாலுமே சிறந்த பரிசு தான் சார். அவங்க பெண்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் சொல்லணுமோ அதை அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப போல்ட்னஸாக நடிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுமோ இந்த காலத்துக்கு அதை அழகாக வடிவமைச்சு காட்டியிருக்காங்க சார். ரொம்ப சாங்ஸ் ஆகட்டும், நடனம் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்தது சார். மியூசிக்ல இருந்து எல்லாமே அழகாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. போர் அடிக்காத ஒரு படம்னு சொல்லலாம். நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். படத்தில் மெசேஜ் வந்து நம்மளுடைய லேடிஸுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு இதுவாக இருக்குது சார். எப்படின்னா பயப்படாதீங்க, எதுக்கும் தன்னம்பிக்கையாக இருங்க. தன்னம்பிக்கையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது அழகாக சொல்ல வராங்க. படம் நல்லா சூப்பராக இருக்குது சார். இதில் பெண்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வோட மிலிட்ரி அளவு சார் அளவுக்கு ரொம்ப நாட்டை பாதுகாக்கிறாங்களா. இது மாதிரி இப்போ வந்து கிட்னி திருறதுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி படம் அது வரல, தடுக்கிற மாதிரிலாம். இது உண்மையிலாடுறது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இது கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படம் வந்து நல்லா 100 நாட்கள் ஓடுற அளவுக்கு இருக்கணும். இது எல்லாரும் பார்க்க வேண்டியது. சின்ன பசங்க பெரிய பசங்களாம் பார்க்கணும். எந்த இதெல்லாம் இருக்குது. காமெடியாகவும் நல்லா இருந்தது இந்த படம். இது ரொம்ப பிடிச்ச படம். நிறைய பேர் வருவாங்க நினைக்கிறேன். எங்கள் குடும்பத்தோட வந்து நாங்கள் பார்ப்போம். இந்த படம் நல்லா வெற்றி பெறணும் வாழ்த்துக்கள். படம் வந்து சூப்பராக வந்துக்குது. அதாவது ஃபைட்லாம் வேற லெவலில் தெருக்கி விட்டுக்கிறாங்க. நம்ம சிவானாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நடிச்சுக்கிறாரு. அதில் பயங்கரமாக இது ஃபைட்டு. எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு சூப்பரான படம், கமர்ஷியல் படம். நல்லா இருக்கு. அதாவது ஒரு மோட்டிவேஷனாக பெண்களும் இதில் வந்து சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சூப்பராக நடிச்சு சூப்பராக இருக்கு. பக்கா வந்து சார் டான்ஸ்லாம் சரியா, ஃபைட்டு சரியா இருக்கு சார். அருமையா இருக்கு. யாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபைட்டு அதிகமாக ஃபைட்டு சூப்பராக பண்ணிருக்காங்க. அருமையா இருக்கு. டான்ஸ் அதிகமாக சூப்பராக ஆடுறாங்க. எல்லாருமே ஒத்துழைச்சிருக்காங்க. மெசேஜ் வந்து அந்த ஆர்மி பத்தி எடுத்துருக்காங்க சார். கிட்னி உட்படுகிறது அதெல்லாம் பார்த்து எடுத்துருக்காங்க அந்த படத்துல. அருமையா இருக்கு படம். இடைவெளிக்கு அப்புறம் நாட்டுப்பட்டு. ஆமா, இடைவெளிக்கு அப்புறம் படம் நல்லா சூப்பரா போகுது. மோட்டிவேட். ஆமா, பெண்களுக்காக ஆர்மி எதுக்கு போறாங்க சார். அது சூப்பரா இருக்கு சார். கிட்னி தெரியத்தை பத்தி எடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வில்லத்தனால அவர் வில்லன் சரியா பண்ணிருக்காரு. ஒத்துழைச்சிருக்காரு. பயங்கரமா ஒத்துழைச்சிருக்காரு. சூப்பர் நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். ஸ்பெஷல் சர்ப்ரைஸ். என்னை பார்த்த உடனே அந்த இன்சைடு ஸ்க்ரீன்ல வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. கிளாப்ஸ் அடிச்சாங்க, விசில் அடிச்சாங்க. நம்ம மோட்டிவேஷன் இதுதான். நெக்ஸ்ட் ஆர்மிக்கு போறோன்றது மோட்டிவேஷன். ஸோ ஐ ஃபீல் ப்ரவுட் அபவுட் திஸ் ட்ரெஸ், ஆர்மி ட்ரெஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது அந்த சேம் டைம் ஆடியன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல பார்த்தா நல்லா இருக்கும். எஸ்டர்டே கூட நான் பிவிஆர் போயிருந்தேன். அங்கே வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்கும். அவங்க சொல்றாங்க, மேடம் உங்களுக்கு ஜீன்ஸ் டாப் தான் சூப்பராக இருக்கு மேம், ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. அந்த ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒரு 50 இயர்ஸ் இருக்குமா உங்களுக்கு. நான் உங்கள் மாதிரி ரொம்ப பிரேவ் மேடம். எனக்கு நான் ஏதாவதுன்னா நான் மேரேஜுக்கு முன்னாடி அடிச்சுட்டேன், 4-5 பேர் அடிச்சுட்டேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு ப்ரௌடாக இருக்கு மேம். ரொம்ப நல்லா இருக்கு மூவி. ஃபைட் எல்லாம் நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்கிறாங்க சார். பட் அவங்களோட அப்ரிஷியேஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உள்ள எக்ஸலண்ட். போன உடனே விசில் அடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ல காஸ்டியூம்ல பார்த்தது அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ், ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க.
இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா பிளேஸ்ல மாயாஜால் வந்து ஃபியூ தியேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. க்ரௌடு வந்து அந்த அளவுக்கு வராங்க சார். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ஃபேமிலி வந்து நிறைய பேர் வராங்க, ஃபேமிலி கிட்ஸோட வராங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு 2-3 லேடிஸ் சொன்னாங்க, எங்கள் பொண்ணெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் போகணும்னு சொல்கிறாங்க, நான் மைண்டில் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கேன், அனுப்பலாமா வேணாமா. இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப தைரியமாக இருக்குது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது மைண்டில் ஒரு டவுட் இருந்தால் அதுக்கு ஒரு கிளாரிட்டியாக இருக்குது பரிசு மூவின்றது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை வந்து என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்துலேயுமே ஒரு கேரக்டர் ஒரு காஸ்டியூம் போடும்போது அந்த காஸ்டியூமில் அந்த ஸ்டைலிஷ் அந்த காஸ்டியூமுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வாக்கிங் ஸ்டைலு, அந்த சாங்ஸில் இருக்கிற காஸ்டியூம் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது சொன்னாங்க. எனக்கு காலேஜ் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து ஜான் சாஞ்சன் ஒரு கேரக்டர் இருக்கும், ராஜேஷன் இவங்க இருப்பாங்க, இன்னொருத்தர் வைபவ் கேரக்டர், அவங்க வந்து பஞ்ச் ஆஃப் ரோசஸ் வச்சுருப்பாங்க. எப்பவுமே வச்சுட்டு எங்கள் காலேஜ் பியூட்டி எந்த ட்ரெஸ்ஸில் வருமோன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்காக நான் ஆல் ரோசஸ் வச்சு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ஹியூமரஸான ஒரு காமெடி, அந்த சின்ன சின்ன இது நான் அடித்தாலும் கிரண் கேரக்டர் ஹீரோ அவங்க சான் சான் அந்த சொல்லும் போது இப்படி சொல்லுவாங்க சான். அதெல்லாம் அந்த அங்கே காலேஜில் பண்ணும்போது கூட எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். காலேஜில் இருக்கும்போது அந்த கேரக்டர் அதோட ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ஆர்மி பற்றி வரும்போது அந்த ட்ரைனிங், அந்த அப்பாவோட ட்ரைனிங், மோட்டிவேஷன், ஸோ ஃபோக்கஸ் எல்லாம் டோட்டலாக அந்த இதில் போய்டும். நம்ம எதுக்காக ட்ரை பண்ணுறோமோ அதில் வந்து ஃபோக்கஸ் போகும் ஜென்ரலாக. அது அவங்க அப்படி சொன்னதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வந்து மேடம் ரொம்ப பண்ணிட்டு நிறைய மூவிஸ் பண்ணக்கப்புறம் அவங்க பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மூவியில் இப்படி கிடச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி. ஐ ஃபீல் ப்ரவுட் ஆக்சுவலி. எல்லாருமே விஜய் சாந்தி மேடம் எப்படி பண்ணால் அது என்ன மேடம் சொல்கிறது, அவங்க வந்து மேடம் ஃபியூ பிக்சர்ஸ் பண்ணக்கப்புறம் தான் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் மூவியில் இவ்வளோ ஸ்டைலிஷ் அந்த காஸ்டியூம் ஃபஸ்ட்டு ஃபைட் வருதுல்ல சார், அதில் வந்து அந்த காஸ்டியூம், அந்த வே ஆஃப் ஹேர் ஸ்டைலு, அந்த ஒரு ஷார்ட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து ஸ்டைலாக இருக்கும். இப்போ பேக் இப்படி பண்ணி ஒரு ஃபிங்கர் இது பண்ண மேம் ரஜினி ஸ்டைலில் பண்ணுறீங்க மேடம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எல்லாரும் ரொம்ப ரசித்தாங்க சார். இந்த ஒரு சீன் கூட நல்லா இல்லைன்னு யாரும் சொல்லு. அது இதில் ரோப் ஃபைட்லாம் வந்து டூப்பே இல்லாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. எனக்கும் இவங்களுக்கான இந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பரிசு படம் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இது வந்து யூ சர்டிஃபிகேட் படம், ரொம்ப க்ளீனான படம், சிறப்பான படம். நீங்க வந்து பார்த்தா ஆக்சுவலி சாங்ஸ் பத்தி சொல்லவே இல்லை. 5 சாங்ஸ் வந்து 5 வெரைட்டிஸ். அது என்னன்னா ஒரு சாங் ஒரு விதம், ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கு. ஒரு தூய்மை இந்தியா சாங் பார்த்து நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த சாங்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி இப்படி வச்சுக்கணும், நம்ம இருக்கிற பிளேஸ் இப்படி இருக்கணும், ரெயின் வாட்டர் சேவ் பண்ணணும், கல்டிவேஷனுக்கு இப்படி யூஸ் ஆகும், வாட்டர் சேவ் பண்ணான்ற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நிறைய பேர். மேம் இது நீங்கள் நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகலாம், உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும், இதனால வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு கிரெடிட் கோஸ் டு அம்மா கலா அம்மா, அந்த லிரிசிஸ்டுக்கும் இது கிரெடிட் போகும். ஏன்னா லிரிக்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க. எல்லாம் ஆல் சாங்ஸ். அந்த போராடவான்ற சாங் வந்துட்டு நான் இன்னைக்கு சொல்கிறேன், டு பி ஃப்ராங்க், எனக்கு வந்து இந்த மூவி ஒரு போராட்டமாக தான் இருக்கு. எல்லா விஷயத்திலும் நான் ரொம்ப போராடி தான் பண்றேன். நிஜமா உண்மையா சொல்றேன். எனக்கு வந்து அந்த சாங் எப்படி எழுதினாங்களோ எனக்கு வந்து லைஃப்ல அப்படிதான் போராட்டமா இருக்கு. கலாலூரி அம்மா எங்க சித்தி பண்ணாங்க. சடனா அவங்க இன்னைக்கு இல்லை, அவங்க இல்லைனாலும் எனக்கு வந்து கூடயே இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அவங்களோட பிளஸ்ஸிங் எனக்கு இருக்கு. எங்க பேரண்ட்ஸோட பிளஸ்ஸிங். எங்க அங்கிள் ஆல்வேஸ் சொல்லுவாங்க, யூ ஆர் பிளஸ்ட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. எஸ், 100% ஐ பிளஸ்ட் சைல்டு. நீங்க எல்லாரும் இருக்கீங்க. எனக்கு அந்த தைரியத்துல தான் நான் பண்ணிருக்கேன். நீங்க வந்து இந்த மூவி ஆடியன்ஸ்க்கு சேர்த்து வைக்கணும். நான் ரொம்ப என்ன சொல்றேன், நான் அவ்வளோ போராட்டமா ரொம்ப ஒழிச்சு இந்த மூவிக்காக எவ்வளோ பண்ணியிருக்கோம். அதுக்கான ரெஸ்பான்ஸ் மக்கள் கொடுக்குறாங்க. அதுக்கு நான் எப்பவுமே அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம் தமிழ் மக்கள் வந்து என்னைக்குமே ஒரு நல்ல விஷயம் விடவே மாட்டாங்க. அதுக்கு வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் எங்களை வாழ வைக்கிறவங்க. அதை விட நீங்க ஒரு விஷயம்னா ப்ரெஸ் வந்துட்டு அது எங்க எந்த கார்னர்ல இருந்தாலும்
போய் மக்களுக்கு சேர்ற மாதிரி பண்றீங்கன்னா அந்த கிரெடிட் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தான் நான் சொல்றேன். 24 ஹவர்ஸ்ல எனிவேர் எனி பிளேஸ் நீங்க போறீங்க, ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வந்து அதுக்கு ஒரு டேக் பண்ணி மக்களை அது அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கிறீங்க, அந்த ஒரு கருத்து எழுதுறீங்கன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு சிந்திக்கிறீங்க, எவ்வளவு யோசிச்சு எழுதுறீங்க. ஸோ அதுதான் எனக்கு, அதனால உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து மூவி பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்.